அல்லாஹ்வுடைய பாசத்தை ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் நம்ம யாருக்கும் சொர்க்கம் போயிடாது. என்ன அவனுடைய பாசம் மட்டும் இல்லை என்றால் உங்க யாருக்கும் சொர்க்கம் போயிடலாம் ரசூலுல்லாஹ். நீங்கள் எல்லாம் இபாதத்து செய்யறது மூலமாக சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்றார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம் அல்லாஹ் நீங்களும் யார் சொல்லலாம், நிறைய கஷ்டப்படுறீங்களே, நிறைய பண்றீங்களே, நிறைய தொழுறீங்களே, உங்களுடைய இபாதத்தாலே சொர்க்கம் போயிடாது யார் சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை என்னுடைய இபாதத்தாலே சொர்க்கம் போயிடாது, அல்லாஹ்வுடைய அருளால் அவன் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர நாங்க சொல்லலாம். எவன் அல்லாஹ் அருளால் அரவணைத்துக் கொள்றாங்களோ அவர்களை தவிர. நல்ல ஒரு கணக்கு போட்டுங்க, அல்லாஹ் யாரையெல்லாம் பாச நேசம் கொள்றாங்க நீங்க சொர்க்கம் போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒண்ணுமே பண்ணாதவங்க விபச்சாரம் செய்றவரால் கிணத்துல இறங்கி கீழே சொக்ஸ்ல காலனியில தண்ணி படுது, கீழே உள்ள தண்ணி ஒரு நாய் நாக்கு நீட்டு இருக்குது, தாகத்துல வெம்பி சாவுது. இத பார்த்து அந்த பொம்பளைக்கு என்னாச்சு, ஒரு உணர்வு வந்துட்டு நாய்க்கு தண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு வந்ததுனால கீழே இறங்கிட்டாங்க. காலனியில பட்ட தண்ணி புதுசாலாம் இருக்குல்ல, அதை எடுத்து புளிச்சு நாய் நாக்கு விடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மேல ஒரு அன்பு வந்துட்டு தகவல் ஜன்னத் சொர்க்கம் பேரு உனக்கு சொர்க்கம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார், அல்லாஹ்வுடைய பாசம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கும் தெரியாது. பாசம் கிடைத்து விட்டால் சொர்க்கம் போகலாம்.